ஒரு டாக்டர் சொன்னார், தம்பி இதை நீங்கள் லேசாக்கினீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வீசிங் வரும், மூச்சு வரும் அப்படின்னு சொன்னார். வெல்கம் டு செஃப்டுல்லங்கா பிரைவேட் லிமிடெட். தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஏலக்காய் என்று சொல்லுவாங்க, காடமம் என்று சொல்லுவாங்க. கறிக்க போகிறதுக்காக வேண்டி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற, வாசத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான் இந்த ஏலக்காய் என்று சொல்கிறது. இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, அதுதான் இன்றைய நம்மளோட டாஸ்க். அது என்ன பக்கம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், என் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் என்ன மாதிரி நிறைய பேர் இந்த விஷயத்தில் ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இதை பகிர்கிறேன். எப்படி என்று சொன்னால், எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அலர்ஜிக் பிரச்சனை. அதாவது நான் ஃபுட் அலர்ஜி, அஜினமோட்டோ அல்லது அது மாதிரியான கிறந்தி சாப்பிடணும்னு சொன்னால் எனக்கு ஒவ்வொரு நாளும் தடிச்சு வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷத்தால் அது லேஸ் ஆகிடும். அப்போ நிறைய டாக்டர்கிட்ட நான் போனேன். அங்கே போன இடத்துல அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், டேப்லெட் தருவாங்க, ஆனால் இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க. கடைசியாக எதுக்குமே செட் ஆகலை. ஒரு டாக்டர் சொன்னார், தம்பி இதை நீங்கள் லேஸ் ஆக்கினீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வீசிங் வரும், மூச்சு வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படித்தேன். நான் அங்கேயும் நிறைய டாக்டர்ஸ் மாட்ட காட்டினேன், எதுக்குமே சரியாகலை. ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர் சொன்னார், தம்பி இதுக்கு மருந்து நீங்கள் தேட வேணாம், ஏனென்றால் இதுக்கு மருந்த இறைவன் இந்த ஏலக்காயில் தான் வச்சிருக்கிறான். நீங்கள் இதை யோசிக்காதீங்க. இந்த ஏலக்காயில் முத்தின ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஏணுமான அளவுக்கு அதை பவுடர் பண்ணி கொஞ்சமாக வச்சுக்கிட்டு யோகட் கரண்டியில் ஒரு காவாசி கொஞ்சம் போட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து நீங்கள் வெறும் பகத்தில் ஒவ்வொரு நாளும் குடிச்சு கொண்டு வாங்க, உங்களுக்கு இது பெய்திருமண்டார். நான் ஒரு 17 நாள் தொடர்ந்து குடிச்சுக்கு வந்தேன். மாஷா அல்லாஹ், என் உடம்புலேருந்து அப்படியான அலர்ஜிக்கு அப்படியே இல்லாமல் போயிட்டு இப்போ நான் எந்த டேப்லெட் போடுறதும் இல்லை, எந்த இது போடுறதும் இல்லை, அந்த அலர்ஜிக்கை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா எனக்கு அலர்ஜிக்கு இல்லை. சரியா? இப்படியான ஒரு விஷயம் நம்மளோட குசினியில், நம்மளோட கிச்சனில் இருக்கிற இந்த ஏலக்காய்க்கு இவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கி அப்படின்றது நான் படித்து சொல்லலை, அனுபவித்து சொல்கிறேன். இது எனக்கு நடந்த ஒரு விஷயம், அதனால் சொல்கிறேன். சரிதானே? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் இந்த விஷயம் சில நேரம் பயனுள்ளதாக இருக்குமென்று ஒரு நம்பிக்கை, இந்த ஃபீலிங், இந்த விஷயம் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிறீங்க, அதனால் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.